சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய். அதாவது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கிறது பார், அதைவிட மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் சுலபமாகவே தனி ஆளாக நின்று கடந்து வந்துவிட்டாய். ஆனால் இப்பொழுது நீ இந்த சிறு விஷயம், உன் வாழ்க்கையில் நடக்கும் சிறு விஷயத்தை கூட உன்னால் தாண்டி வரவில்லை. ஒரு துணையை தேடுகிறாய். யாராவது உதவி செய்வார்களா என்று பார்க்கிறாய். தங்கமே, இதுவரை தனி ஆளாக நின்றுத்தானே எல்லாவற்றையும் தாண்டி வந்தாய். அது போலவே தனி ஆளாகவே தாண்டி வரலாமே. தெய்வ சக்தியுடன் தானே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையுமே செய்தாய். அதே போல இனி வரும் காலத்தில் உனக்கு வரும் பிரச்சனைகளை தடுத்து நீ நிலையான சந்தோஷமான வாழ்க்கையை நீயாகவே வாழலாம். ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன்? மற்றவரிடம் ஒரு விஷயத்திற்கு போய் உதவி கேட்கும்போது அவர்கள் உனக்கு செய்வதற்கு முன்பு உன்னை பற்றி விசாரித்து உனக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் உனக்கு சில பெயர்களை வைப்பார்கள். இவள் எதற்குத்தான் லாயக்கு? இப்படிப்பட்ட இவள் அலட்சியம், இவள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட இவளுக்கு சுயமாக செய்ய தெரியாது. இப்படி தேவையில்லாத பெயர்களை வைத்து உன் மனதை காயப்படுத்துவார்கள். அடுத்தவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கைக்குள் வரக்கூடாது. வந்தால் மனதை நிச்சயமாக கஷ்டப்படுத்துவார்கள். சிலர் தேவையில்லாமல் வருவார்கள். நம்மே அவர்களை வாழ்க்கையில் விடமாட்டோம். ஆனால் என்ன, தேவையில்லாமல் அவர்களே சில உறவுன்ற பெயரில் வைத்து உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள். இப்படிப்பட்ட உறவை ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆனால் நீயாக போய் யாரிடமும் எப்பொழுதும் என்னால் இதை செய்ய முடியவில்லை, செய்து தாருங்கள் என்று கேட்காதே. அது சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப் போவதை மாற்றலாம். உன்னால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது. உன்னுடைய தைரியம் மட்டும் இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே சாதாரணமாக மாற்றி வாழ்க்கையை கரை சேர்த்து விடலாம். உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் துணையாக இருப்பேன். இந்த சாயை நம்பிய பிறகு நீ யாரையும் தேடி போக வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த சாயே போதும். மனிதர்களுடைய துணை உனக்கு தேவையில்லை. தெய்வங்களான அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்த்து விடுவார்கள். யாரையும் நினைத்து கலங்கவும் வேண்டாம். யாருக்காகவும் எந்த உதவியையும் நீ செய்ய வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்ல முறையில் பார்த்து கொண்டாலே போதும். அனைத்துமே சிறப்பாக அமையும். இந்த சாய் இருக்கிறேன் உனக்காக. இப்பொழுது இருப்பேன் என்றெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே இருப்பேன். நீ சந்தோஷப்படும் பொழுதும் இருப்பேன். நீ கவலைப்படும் பொழுதும் இருப்பேன். உனக்கு உதவி தேவை என்று ஒரு விஷயம் கேட்கும் பொழுதும் உதவியை செய்வேன். நல்லது மட்டுமே செய்வேன் உனக்காக நான். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.